டேய் பத்துலோ, நம்ம 2 பேர் மாதிரியே மோட்டு பத்துலோட ப்ரோகிராம் நடக்குது. அதை பார்க்கலாம்னு பார்த்தா கரண்ட் இல்லையே, என்ன பண்றது? அதாவது டிவி ஆண்டனாவில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ போய் ஆண்டனாவை கரெக்டான டைரக்ஷன்ல திருப்பி வை மோட்டோ. நான் உள்ள உட்காந்துட்டே கரெக்டா தெரியுதான்னு சொல்றேன். ஓகே, இதுக்கு தான் நாமளே டைரக்டா வேலையில இறங்கணும்ன்றது. இப்ப வருதாடா? இன்னும் கொஞ்சம் லைட்டா திருப்பி மோட்டோ. இப்போ வருதா பாரு. இன்னும் கொஞ்சம் திருப்பி போதும். இரு, இப்ப தெரியுதா? மோட்டோ நிறைய திருப்பிட்டியாடா, என்ன ஆச்சு? மண்டப்பையில மேல போய் ஆண்டனாவை சரி பண்ணும்போது மின்னல் வந்து என்ன தாக்கிடுச்சுடா. நல்ல வேலை, எப்படியோ உயிர் போடுச்சு, வந்துட்டேன். மேல போறான். பத்துலுக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானே இருக்க? உன்னால எனக்கும் ஷாக் அடிக்குது மோட்டோ. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறிய மோட்டோ? ஏதாவது பண்ணிடா. மண்டப்பையில நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுலயா பதில் சொல்றீங்கன்னா எச பாட்டா பாடுறேன். சோம்பேறி. இந்த சிமெண்ட்டை மேல கொண்டு போயிட்டோம். நான் எப்படி சொன்னனோ அப்படி வேலை செய்யணும். ஓகே பல்ராம் நாயுடு, இந்த 10 ரூபாயில பாத்தியா? ராத்திரி வீட்டை விட்டு போனா எங்க போனான்னு தெரியல. நேத்து நைட்டு அவன் என் கூட தான் தூங்குனானப்பா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட அட்ட சொன்னானே. அவன் காலையில டாக்டர் ஜட்காவை பார்க்க போனானப்பா. இன்னொரு இங்க தான் வந்துகிட்டு இருப்பா, வெயிட் பண்ணும். சரி, அதை விடுறா ஹிட்லர் மீச. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஒட்டுமொத்த பில்டிங்க்கு நான் தான் சூப்பர்வைசரும். கரண்ட் போயிடுச்சு, எல்லா மிஷினும் நின்னு போயிடுச்சு. இந்த கான்கிரீட் மிக்சர்ல சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணணும். நீ ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் போய் சிமெண்ட்டை வெளியே எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன். என்ன ஆச்சு இவருக்கு? பல்ராம் நாயுடு, கிருகிரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். லிப்ட தயவு செஞ்சு தொடாத. ஏண்டா வேண்டான்னு சொன்னேன்? மோட்டோ பத்தலோ ப்ளீஸ் இதை நிப்பாட்டுங்க, எனக்கு பயமா இருக்குது. என்ன தொங்கிக்கிட்டு இருக்கான்? மாமியாரே, மோட்டோ உடம்புல ஹை பவர் கரண்ட் இருக்குடா. நேத்து ராத்திரி உன்ன மின்னல் தாக்கிச்சு இல்ல, அதனால வந்த வினை இது. இனிமே நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மோட்டோ. நீ எந்த பொருளை தொட்டாலும் ஷாக் அடிக்கும், குறிப்பா இரும்பு பொருட்களை. இந்த மோட்டோவால தான் எங்க லிஃப்டே உடைஞ்சு போச்சு. அது மட்டுமா நம்ம சூப்பர்வைசர் கஜகஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவனை விடவே கூடாது. அடிங்க, வாங்க வந்து அடிங்க. பல்ராம் நாயுடு, மனுஷரு, நான் உன்னை இப்ப வெளியே எடுத்து காப்பாத்திடுறேன். மறுபடியும் முதல்ல காப்பாத்துங்கோ. மறுபடியும் மேலேயே போயிட்டான். வந்துரு. அதாவது நம்ம மோட்டு உடம்புல இருக்கிற கரண்ட் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டோம்னா அப்புறம் இவன் சரியாயிடுவான்பா. ஆனா அதை நம்ம எப்படி வெளியில எடுக்கிறது? எப்படி? டேய் பூசணிக்கா மண்டையா, நான் என்ன செய்யணும்? நீ தான் சொல்லணும். என்னால யாரையும் தொட கூட முடியலடா. அட தூரமாவே இருப்பா, பாசத்துல என் கிட்ட நெருங்கி வந்துடாத, நீ அங்கேயே இரு. பாத்தியாடா பூசணிக்கா மண்டையா, நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்ற. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகும்? இவனுக்கு இப்படி சுத்துறான். மோட்டோ 1 2 3 சொல்லும் போதெல்லாம் நம்ம 2 பேருமே இருக்க கூடாது. அதான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. என்னடா சொல்ற? மண்டையா 1 2 3 என்னடா சொல்ற நீ? சரி வாடா, உடனே இங்க இருந்து நம்ம போயிடலாம். இல்லனா 9 11 மாறிட்டேன்டா. பேச நேரம் இல்லடா. ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ற சோம்பேறி. 1 2 3 அதுக்கப்புறம் என்ன? கவலைப்படாத, இதுக்கான அர்த்தம் என்னன்னு நானே உனக்கு சொல்றேன், இரு. ஒரு டாக்டருக்கு இதெல்லாம் அழகே இல்லடா.
பரவாயில்ல, ரொம்ப நேரம் காக்க வைக்காம பேக்ரவுண்ட மாத்திட்டாங்க. வா போயிடலாம். இதான் நம்ம ஓடுறதுக்கான நல்ல நேரம் மட்டும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பத்தலோ லைட்டிங் மட்டும் இல்ல, சீரியல் செட்டு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. இந்த பார்ட்டியில உள்ள போயிட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்டலாம். என்ன சொல்ற? இங்க பாரு மோட்டோ, அழைப்பிதழ் இல்லாம இன்னொரு வீட்டு கல்யாணத்துல போய் சாப்பிடுறது ரொம்ப தப்பு மோட்டோ. அவ எத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் பண்றான் தெரியுமா? அந்த லைட்டும் போச்சா? யாராவது வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கரண்ட் வரலனா என் வாழ்க்கையே வீணா போயிடும். வெளிச்சம், யாராவது வெளிச்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. அதுலதான் என் வாழ்க்கையே இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன சார் பதட்டப்படுறதுல உங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அமைதியா இருங்க சார். யாம இருக்க பயமேன். மோட்டோ பவரை காட்டு. இல்லடா மண்டியா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. முதல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஐயோ, சாப்பாடு தான் உங்களுக்கு பிரச்சனையா? பார்ட்டிக்குள்ள போய் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு லைட்ஸை மட்டும் வர வச்சிருங்க. அது போதும். ஆஹா, சமோசா. டேய் குருந்தாடி, நீ தானே உள்ள வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்னு என்கிட்ட சொன்ன. இப்ப எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பிடணும்டா. வாவ், அப்படியா? நீ இப்போ எல்லாருக்கும் முன்னாடியே சாப்பிடணுமா? நீ சாப்பிட போயிட்டா இங்க எல்லாம் இருட்டாயிடுமே. அப்புறம் இங்க யாரு பார்ட்டிய நடத்துறது? கண்டிப்பா உனக்கு எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடு கிடைக்காது. இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. அப்படின்னா நிச்சயமா மழை வர போகுதுன்னு அர்த்தம். மண்டப்பையில அந்த சத்தம் ஆகாயத்துல இருந்து வரலடா, என் வயிற்றுக்குள்ள இருந்தா வருது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம கொலை பண்ணியா இருக்க. கொலை பண்ணிடுவோம் ஒண்ணு. ஆமா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சமோசா. ஆஹா, சமோசா. அட, இந்த மோட்டோ எங்க போனா? அவனை புடிங்க. இப்ப இந்த பார்ட்டி நடக்கணும்னா அவன் இங்க இருக்கணும். வெளிச்சம் வேணும். ஆட்டு தாடி. தடி விடுறா. சோறு வித்தவங்களா? அதோ அங்க போறாங்க, புடிங்க. அவங்கள புடிங்க. அதோ அங்க பக்கமா போறாங்க. ஆஹா, இவ்வளவு பேர் ஓடி வராங்க. சிங்கம் சார், நில்லுங்க. அத பாவி மோட்டு பத்ரு, நான் உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க பல பேருக்கு கரண்ட் வச்சுட்டீங்க. மோட்டு, இந்த விலங்கு நீ ஏன் கைய காட்டுறியா இல்ல நான் மாட்டணுமா? என்ன அண்டர்ல அரெஸ்ட் பண்ண சொல்லி அப்புறம் ஆடிக்கிட்டு இருக்கான். சோம்பேறி. சிங்கம் சார், எங்க போறீங்க? முதல்ல இவனுங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பூலத்துக்கு போடுங்க சார் இவங்களே. பல்ராம் நாயுடு, என்ன மன்னிச்சிடறா. என் உடம்புக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. நீ வேணா என்ன அடிச்சிரு. உனக்கு கோவம் அடிச்சிரு. அடி அடி அடிடா, அடி அடிடா. மோட்டு பத்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. உன்னோட இந்த கரண்ட் இந்த ஊரையே நாசமாக்கிடும். நான் சொல்றத கேளுங்க. என்னோட லைட்னிங் கன்வெர்ட்டர் மிஷினை வச்சுதான் நான் இதை சரிப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அது வேலை செய்யணும்னா நமக்கு கரண்ட் தேவையாச்சு. ஆனா அது இப்ப எங்கேயுமே இல்லையே. என்ன பண்றது? மோட்டு, நீ தான்ப்பா ஏதாவது செஞ்சாகணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லுடா. ஐடியா? மோட்டோ, நீ இந்த லைட்டிங் கன்வெர்ட்டர் மிஷினை புடிச்சுக்கிட்டு நெல்லு மோட்டோ. உனக்குள்ள இருக்கிற கரண்ட்ல இது ஓட ஆரம்பிச்சிடும். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நான் சொல்றத கேளுப்பா. அந்த மிஷினை ஓட்டுறதுக்கு நிறைய கரண்ட் சக்தி தேவைப்படும். அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து கூட வரலாம். ஆமா. ஓகே, நான் என் நகரத்துக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. மோட்டோ, நான்
உடனே அந்த மிஷினை நீ விட்டுடு, ஏன்னா உன் மேல அதிகமான கரண்ட் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்குடா. நம்ம நகரம் எப்ப முழுசா சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறமா தான் நான் இதுல இருந்து கையை எடுப்பேன்டா. மோட்டு குணமாயிட்டான். அதாவது இவனுக்குள்ள இருந்த ஹெவி பவர் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அட மோட்டு, உண்மையிலேயே நீ கலக்கிட்டப்பா, கலக்கிட்ட. அது மட்டும் இல்ல, நம்ம ஊரை இப்ப நீ தான் காப்பாத்திருக்கப்பா. அப்படின்னா நான் குணமாயிட்டேனா மண்டையா? தேங்க்யூ மோட்டு, தேங்க்யூ வெரி மச். We are proud of you. நீ கலக்கிட்ட. அப்போ சிங்கம் சார், நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப மோட்டுவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. இல்ல, நான் இப்ப உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். ஆ.